Question number 6. மியூன்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. இந்த சார்ட்டை பார்த்தால் விளக்கம் குவாக்ஸில் ஆறும் லெப்டன்ஸில் ஆறும் இருக்குது. மியூன்ன்றது ஒரு லெப்டன், அப்போ ஏ என்ற கூற்று சரி, அது ஒரு லெப்டனாக இருக்கும். ஏ என்றது விடையில் வரணும் என்றால் இந்த விட வராது. அதே மாதிரி 3 குவாக்குகளால் ஆனதுன்னு சொல்கிறது. மியூன்ன்றது ஒரு லெப்டன், அப்போ குவாக்ஸ் என்று சொல்கிறது இல்லை, இந்த இது வந்து பிழை. இதன் திணிவு இலத்திரண்ட திணிவிலும் பெருசு. இதை பார்த்தால் விளங்குது மேத்ஸ்ன்றது 0.11, அதாவது இலத்திரண்ட திணிவை விட இந்த இருக்குது, இலத்திரண்ட திணிவு இந்த இருக்குது, அதை விட அது பெருசு. சி என்றது சரி, ஏயும் சியும் சரி என்ற மூன்றாவது விடை இதுக்கு பொருத்தமான விடையாக இருக்குது. விடி கிராஃப் ஒன்று தந்திருக்குது. அந்த விடி கிராஃபில் இடப்பெயர்ச்சி நேர வரைவு எப்படி இருக்குமென்று கேட்டிருக்குது. இடப்பெயர்ச்சி நேர வரைவுன்னு சொல்கிற எஸ்டி வரைவின் படித்திறன் வந்து வேகத்தை தரும். ஸோ இதில் பார்த்தோம்னால் வேகம் கூடுதுன்றால் இந்த முதலாவது டைம் இன்டர்வலுக்குள்ளே சாய்வு கூடணும். ரைட், இங்கே சாய்வு குறைகிற மாதிரி வருது, வராது. சாய்வு குறைகிற மாதிரி வருது, இதுவும் வர சான்ஸ் இல்லை. இதில் சாய்வு கூடுது, இங்கே சாய்வு கூடுது. சரி, சாய்வு கூடக்கூடிய கிராஃப்கள் 1, 3, 5 இருக்குது. அதே மாதிரி இந்த துண்டுக்குள்ளே பார்த்தோம்னால் வேகம் மாறல, சாய்வு மாறக்கூடாது. சாய் மாறக்கூடாதுனால ஒரு நேர்கோடு மாதிரி வரணும். எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. இதுலேயும் ஒரு நேர்கோடு மாதிரி இருக்குது, இதுலேயும் அப்படி இருக்குது, இதுலேயும் இப்படி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னால் வேகம் அப்படியே குறைஞ்சி பூச்சியமாகுது என்றால் இந்த சாய்வு குறைஞ்சி பூச்சியமாகுது. இதில் வரக்கூடிய விட பூச்சியமாகிட்டு பிறகு வேகம் எதிர் திசையில் கூடுது என்றால் இந்த சாய்வு வந்து மைனஸ் விரிகோணமாக இருக்குது. வரக்கூடியது மூன்றாவது விட தான் இதுக்கு வரும். இது ஈஸியான ஒரு கேள்வி. ரைட், ஒரு வட்டத்தட்டின் மையத்துக்கூடாக செல்லும் அச்சு பற்றிய சடத்து திருப்புறன். ஒரு வட்டத்தொன்று இருக்குது, அதில் மையத்துக்குள்ளால் போகிற இந்த அச்சு பற்றி இந்த வட்டத்தட்டுற சடத்து திருப்புறன் சொல்கிறத 8 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டுன்னு தந்திருக்கு. இதேவேளை இது தொடக்க கோண வேகமாக 40 ரேடியன் செகண்ட் -1 சுற்றுறார். இதில் ஒரு உராய்வு முறுக்கம் பிரயோகிக்கப்படுது. அதால் இந்த கோண வேகம் 20 ரேடியன் செகண்ட் -1 வருது. எவ்வளவு டைம் என்றால் 10 செகண்டில். அப்படி என்றால் அந்த உராய் முறுக்கத்தில் பெருமானம் டோ சமன் ஐ அல்ஃபாவை பாவித்தால் டோன்றது ஐ என்றால் 8, அல்ஃபான்னு சொன்னால் கோணவேக மாற்றத்துக்குள்ள நேரம், இறுதி கோணவேகம் ஆரம்ப கோணவேகத்துக்குள்ள நேரம் என்று போடலாம். இறுதி கோணவேகம் என்றால் 20, ஆரம்ப கோணவேகம் என்றால் 40, அதுக்குள்ளே எடுக்கிற நேரம் 10. உராய்வு முறுக்கம் என்றபடியால் அது மைனஸ் என்று தான் இருக்கும். விடையில் பருமனை கேட்டிருக்குது. ஸோ இது 2 வரப்போது பெருக்கினால் 16 நியூட்டன் மீட்டர். 16 நியூட்டன் மீட்டர் ரெண்டு வார 2வது விடை. ஓகே, 9வது கேள்வி. வானியல் தொலைக்காட்டி ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்னு சொல்கிறது. தொலைக்காட்டி என்று சொன்னால் அதில் பொருள் வில்லை என்று சொல்கிற F0, பார்வை துண்டுன்னு சொல்கிற F ரெண்டும் இருக்கும். இயல்பான செப்பன் செய்யை என்று சொல்கிறது. இயல்பான செப்பன் செய்ய என்றால் இறுதி பிம்பம் முடிவிலியில் வர கேஸ். அந்த டைமில் வில்லைகள் வேறாக்கம் டி என்று சொல்கிறது F0 + Fe, பொருள் வில்லையிற குவிய தூரத்தையும் பார்வை துன்ற குவிய தூரத்தையும் கூட்டுறதுக்கு சமன்ன்றது தியரி. அதே நேரம் அந்த இயல்பான செப்பன் செய்கையில் அந்த வில்லையர்கள் ஏற்பட்ட வேறாக்கம் F0 + Fe என்ற ஒன்று தெரியணும். F0 என்று சொல்கிற பொருள் விலையிற குவிய தூரத்தை தந்திருக்காங்க 80 சென்டிமீட்டர். பார்வை துன்ற குவிய தூரம் தரல, கண்ணை முடித்து இதை கூட்டி விட்டால் 102 வரும், பிழையானபடியாக போகும். இது வந்து போன பெரிதாக்கம் தான் இந்த எம்ன்றது தந்திருக்குது. போன பெரிதாக்கம் எம்ன்றது F0 + Fe என்றது தியரி, அதுதான் 20. ஸோ இதிலிருந்து Fe நாங்கள் காணணும். Fe என்றால் F0 20ஆல் பிரிக்க வேணும். F0 என்றால் 80 20ஆல் பிரித்தால் இது 4 சென்டிமீட்டர். ஸோ F0க்கு பதிலாக 80, Feக்கு பதிலாக 4 கூட்டி விட்டால் 84 தான் இதுக்குரிய சரியான விடையாக இருக்கும். 3வது விடை. இதில் பிள்ளைகள் பொதுவாக விடுற விடை என்னென்றால் இதை நாங்கள் Fe என்று ஒழுங்காக வாசிக்காமல் Fe என்று எடுத்துகிட்டு கூட்டிடுவாங்க. கூட்டினால் 102 நினைப்பாங்க, விட இந்த பிள்ளையான விடையை போடுவாங்க. இதில் கவனமாக இருக்கணும். 10வது கேள்வி டாப்ளர் எஃபெக்ட் சம்பந்தமான கேள்வி. மீறன் 1000 ஹெர்ட்ஸையுடைய ஒலிகளை காலும் ஒலி முதல் ஒன்று நிலையான நோக்குனர் அசையல்ல அவதானி அப்சர்வர். இது
சவுண்ட் சோர்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவதானியை நோக்கி வழியில் ஒளிகிற வேகத்தில் 0.9 என்ற மடங்கு வேகத்தில் வருகுது. இந்த ஒளி முதல்ற உண்மையான மீறன் எஃப் என்று சொல்கிறது 1000 ஹெர்ட்ஸ். இந்த அவதானி நோக்குனருக்கு இருக்கிற தோற்ற முரணை கேட்டிருக்குது. ஈஸியான ஒரு கேள்வி. எப்பவும் வழியில் ஒளிகிற வேகத்தை அவதானியை நோக்கி குறித்தால் இந்த தோற்ற முரண்டுக்குரிய சமன்பாடு அவதானி சார்பான வேகம் கீழே ஒளிமுதல் சார்பான வேகம். ஒளிமுதல் சார்பான வேகம் என்றால் வழியில் ஒளிகிற வேகத்துக்கு ஒளிமுதல்ற வேகத்தை மாற்றி கொடுக்கணும். அப்போ கழிவாடும் இன்ட்டு உண்மையான முரண் வரும். இதை சுருக்கணும் என்றால் இது விக்கு கீழே 0.1 வி இன்ட்டு எஃப் என்று வரும். இப்போ 10 திறம் எஃப் என்று வரும். எஃப்ன்றது 1000 தான் இருக்குது. அதை 10ஆல் பெருக்கினால் 10,000 ஹெர்ட்ஸ் என்று வரும். அப்படி வார விட 5வது விடை.